வணக்கம் நண்பர்களே. உங்களோட உடல்நலம் எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். நம்ம வீட்ல அடிக்கடி சாப்பிடுற ஒரு சாதாரண உணவு தான் இந்த பச்சை பயிறு. ஆனா ஒரு கேள்வி, தினமும் பச்சை பயிறு சாப்பிட்டா உடல்ல என்ன நடக்கும் தெரியுமா? நிறைய பேரு பச்சை பயிறு டயட்ல இருக்கிறவங்களுக்கு தான், இல்லைன்னா சுண்டல் மாதிரி சாப்பிடறதுக்கு தான்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னா, உடல் எடையை குறைக்கும், ரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தும், குடல்ல சுத்தமா வச்சிருக்கும், இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் உதவுற பச்சை பயிறு ஒரு சூப்பர் உணவுனே சொல்லலாம். அதனாலதான் டாக்டர்ஸ் கூட பச்சை பயிறு ஒரு நேச்சுரல் புரோட்டீன் ஃபுட்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. பச்சை பயிரை அதிகமா சாப்பிட்டா பிரச்சனையும் வரலாம். அதனால இந்த வீடியோல பச்சை பயிறு சாப்பிடுறதுனால கிடைக்கிற நன்மைகளை பத்தியும், பச்சை பயிரை அதிகமா சாப்பிட்டா வரக்கூடிய பிரச்சனையை பத்தியும், யாரெல்லாம் கவனமா சாப்பிடணும்னு எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். ஒரு வீடியோ உங்க ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பச்சை பயிரில் என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்குன்னு பார்ப்போம். பச்சை பயிறு ஒரு நியூட்ரியன்ட் பவர் ஹவுஸ். இதுல புரோட்டீன், நார்ச்சத்து, இரும்பு சத்து, பொட்டாசியம், மெக்னீசியம், விட்டமின் பி மாதிரியான சத்துக்கள் எல்லாமே அதிகமா இருக்கு. இந்த எல்லா சத்துக்களும் சேர்ந்து உடம்புக்கு பல விதமான நல்ல மாற்றங்களை கொடுக்கும். பாடி வெயிட்டை குறைக்க முயற்சி செய்யறவங்க கண்டிப்பா பச்சை பயிரை சாப்பிடலாம். ஏன் தெரியுமா? இதுல இருக்கிற ஃபைபர் வயிறு ரொம்ப நேரம் நிறைஞ்ச உணர்வை தரும். அதிகமா சாப்பிட வேண்டிய அவசியமே இருக்காது. அதனால கம்மியான அளவுல சாப்பிடுறதுனால வெயிட் லாஸ் டயட்டுக்கு இது ரொம்பவே நல்லது. பச்சை பயிறு லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் ஃபுட், அதாவது ரத்த சர்க்கரை திடீர்னு உயராது, இன்சுலின் லெவல் பேலன்ஸா இருக்கும். அதனால டயபெட்டிஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க கூட சரியான அளவுல சாப்பிடலாம். இதயத்துக்கு ஏத்த நல்ல உணவுகள்ல ஒண்ணுதான் இந்த பச்சை பயிறு. ஏன்னா இதுல இருக்கிற பொட்டாசியம், மெக்னீசியம், ஃபைபர் இதெல்லாம் சேர்ந்து ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும், பேட் கொலஸ்ட்ராலை குறைக்கும், ஹார்ட் டிசீஸ் ரிஸ்கை குறைக்கவும் உதவும். பச்சை பயிறு குடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. இதுல இருக்கிற ஃபைபர் மலச்சிக்கலை குறைக்கும், குடல் இயக்கத்தை சீராக்கும், நல்ல பாக்டீரியா வளர்றதுக்கும் உதவும். அதனால டைஜஸ்டிவ் சிஸ்டம் நல்லா வேலை செய்யும். பச்சை பயிறு சாப்பிட்டா உடம்புக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும். இதுல இருக்கிற காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸும் புரோட்டீனும் மெதுவா உடல்ல எனர்ஜியை ரிலீஸ் செய்யும். அதனால சோர்வு குறையும், உடல் சக்தி அதிகரிக்கும். பச்சை பயிர்ல இருக்கிற விட்டமின்ஸும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் தோலை ஆரோக்கியம் வச்சிருக்க உதவும், முடி உதிர்றத குறைக்கும், ஸ்கின் க்ளோ அதிகரிக்கும். ஜிம்முக்கு போறவங்களுக்கு பச்சை பயிறு நல்ல உணவா இருக்கும். ஏன்னா இது இருக்கிற புரோட்டீன் மசில்ஸ் ரிப்பேர் பண்ணும், மசில்ஸ் க்ரோத்துக்கும் உதவும். பச்சை பயிறு ஒரு நேச்சுரல் டீடாக்ஸ் ஃபுட். இது லிவர் ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணும், பாடி டாக்ஸின்ஸை ரிமூவ் செய்யவும் உதவும். பச்சை பயிரை எப்படி சாப்பிடுறது நல்லதுன்னு பார்ப்போம். பச்சை பயிரை பல விதமா சாப்பிடலாம். பச்சை பயிறு சுண்டல், முளைக்கட்டிய பச்சை பயிறு, பச்சை பயிறுல கஞ்சி, பச்சை பயிறு கூட்டு, பச்சை பயிறு அடைன்னு விதவிதமா சமைச்சு நீங்க குடும்பத்தோட சாப்பிடலாம். இதுலயும் முளைக்கட்டிய பச்சை பயிறு சாப்பிட்டா சத்துக்கள் இன்னும் அதிகமாவே கிடைக்கும். யாரெல்லாம் கவனமா சாப்பிடணும்னு பார்ப்போம். பச்சை பயிறு நல்ல உணவு தான், ஆனா சிலர் கவனமா சாப்பிடணும். அதிகமா சாப்பிட்டா கேஸ் ப்ராப்ளம், ப்ளோட்டிங், ஸ்டொமக் டிஸ்கம்ஃபர்ட் வர வாய்ப்பு இருக்கு. அதனால அளவா சாப்பிடுறது ரொம்பவே முக்கியம். பச்சை பயிறு ஒரு சாதாரண உணவு மாதிரி தெரிஞ்சாலும் உண்மையிலே இது ஒரு சூப்பர் ஹெல்த்தி ஃபுட்டு தான். இது உடல் எடை குறைக்க, இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்க, சர்க்கரையை கட்டுப்படுத்த, செரிமானத்தை மேம்படுத்தன்னு பல விதமான நன்மைகளையும் தருது. ஆனா எந்த உணவா இருந்தாலும் அளவா சாப்பிட்டாதான் உடம்புக்கு நல்லது. உங்க ஆதரவு எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். நீங்க இல்லாம இந்த சேனல் இல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.